ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏதாவது ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்கும்போது நம்ம மொபைல் வந்து சைலண்ட்டில் போட்டுருவோம். சில சமயத்தில் பார்த்தோம்னா நம்ம மொபைல் வந்து மீட்டிங் டைமில் சைலன்ஸில் போடுறதுக்கு மறந்துடுவோம். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். மீட்டிங் மட்டும் இல்லை, நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே போனோம்னாலும் நம்ம மொபைலில் சைலண்ட்டில் போட்டிருப்போம் அல்லது வைப்ரேஷன் வந்து செட் பண்ணி வச்சுருப்போம். சில சமயங்கள் வந்து நம்ம மொபைல் வந்து மியூட்டில் வச்சுருப்போம், இல்லைனா வைப்ரேட்டில் வச்சுருப்போம். அது வந்து நம்ம மீட்டிங்கில் இருக்கிறதா இருக்கலாம், அல்லது ஆஃபீஸில் இருக்கிறதா இருக்கலாம், அல்லது நைட் வந்து நம்ம தூங்கும்போதும் கூட இருக்கலாம். அந்த மாதிரி சமயங்களில் நம்ம வந்து மொபைல் வந்து சைலண்ட்டில் போடாமல் மறக்கிறதுக்கும் சில வாய்ப்புகள் இருக்குது. அப்படி நம்ம மறந்துட்டாலும் நம்ம மொபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக சைலன்ஸ் அல்லது வைப்ரேஷன் மோடு மாறுற மாதிரி நம்ம செட் பண்ண முடியும். அது எப்படி பண்ணுறது, எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். உங்களோட ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு அதில் டு நாட் டிஸ்டர்ப் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. அப்படி இல்லைனா இதோட டவுன்லோட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன், டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு வார்னிங் மெசேஜஸ் வரும். இந்த வெர்ஷனில் வந்து ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அது வந்து 2 வீக்ஸ் வந்து எக்ஸ்பைரி ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க நமக்கு 2 வீக்ஸ் வந்து ட்ரையல் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஹெல்ப் மெசேஜ் வரும். இதை ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆப் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறது புரியும். இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வந்து மொபைல் சைலண்ட்டில் வைப்ரேஷன் மோடுக்கு மாறுற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ அது எப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இந்த அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து ஷெட்யூல் நவ் ஆப்ஷன் அப்படிங்கிற 3 ஆப்ஷன் இருக்கும். உங்கள் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோன்னே நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் வரும். நெக்ஸ்ட்டு 5 மினிட்ஸ்க்கு வந்து உங்களோட மொபைலில் வந்து சைலன்ஸில் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த +5 அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ என்னோடய டைம் பார்த்தீங்கன்னா 7:49. எத்தனை மணி வரைக்கும் நமக்கு சைலன்ஸில் இருக்கும்னா நம்ம மொபைல் 7:54 வரைக்கும் சைலண்ட்டில் இருக்கும். ஸோ அது கீழே காமிக்கும். இல்லை சைலண்ட் வேணாம், வைப்ரேஷன் மோடு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வைப்ரேஷன் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கங்க. இல்லை இப்போ இந்த செட் பண்ண டைம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கிளியர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மொபைல் வந்து நார்மல் மோடுக்கு மாறிடும். அதே மாதிரி 15 நிமிஷத்துக்கு, 1 மணி நேரத்துக்கு, 4 மணி நேரத்துக்கு நம்ம வந்து சைலன்ஸ் செட் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து நம்ம ஷெட்யூல் அப்படிங்கிற ஆப்ஷன் பற்றி பார்ப்போம். இப்போ ஷெட்யூல் டேப்புக்கு போயிருங்க. அதில் ஆட்டோ மியூட் அப்படின்னு இருக்கும், அதை ஆன் பண்ணிக்கங்க. ஆன் பண்ணோடனே அவங்களே டிஃபால்ட்டாக வந்து ஒரு டைம் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது நைட்டு 10:30லேருந்து காலையில் 7 மணி வரைக்கும் வந்து மியூட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே அந்த டேஸ் மட்டும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நைட்டு 11 மணிலேருந்து காலையில் 9 மணி வரைக்கும் மொபைல் வந்து சைலண்ட்டில் இருக்கும். அது வந்து எந்தெந்த நாள் எடுத்திருக்காங்கன்னா ஃப்ரைடே, சாட்டர்டே மட்டும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க இங்கே செட் பண்ணியிருக்க டைம் பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டு தூங்குற டைம். ஸோ அந்த டைமில் வந்து யாரும் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, மொபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக மியூட்டில் மாறிடணும், அதாவது சைலன்ஸில் மாறிடணும் அப்படிங்கிறத இங்கே செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம எப்படி புதுசாக ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ப்ளஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா மொபைலில் வந்து ஆட்டோமேட்டிக்காக சைலன்ஸில் மாறுற வந்து டேவா நைட்டோ அப்படின்னு கேட்கும். இப்போ டே அப்படின்னு நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் ஆஃபீஸ் டைம் பார்த்தீங்கன்னா 9 AM to 5 AM. ஸோ அது டிஃபால்ட்டாக இருக்கும். நம்ம ஆஃபீஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் ஆஃபீஸ் இருக்கும். ஸோ ஓகே அப்படின்னு செட் பண்ணிடுங்க. இப்போ மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் நம்மளோட மொபைல் பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக சைலன்ஸில் மாறிக்கும். ஸோ ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆஃபீஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலை வந்து நீங்கள் சைலன்ஸில் போட தேவையில்லை. இது வந்து ஆஃபீஸ் போகிற டைம் மட்டும் இல்லை, இம்பார்ட்டண்டான மீட்டிங் டைம் அல்லது பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட்டு தூங்குற டைம் கூட இதில் செட் பண்ணி வச்சுக்கலாம். யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நம்ம மொபைல் பார்த்தீங்கன்னா மியூட்டில் இருக்கும். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா காலண்டர் ஆப்ஷன் இருக்கும். இந்த காலண்டர் ஆப்ஷனில் என்ன இருக்கும்னா நீங்கள் மீட்டிங் டைமில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் வந்து சைலன்ஸ் மாறிடணும் அப்படிங்கிற இந்த காலண்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து ஆப்ஷன்ஸ் பற்றி பார்ப்போம். இந்த ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா டே மோட் அப்படின்னு ஒன்று இருக்கும், நைட் மோட் அப்படின்னு ஒன்று இருக்கும். டேயில் வந்து நம்ம மொபைல் ஆட்டோமேட்டிக் சைலன்ஸ் போடும்போது அதில் என்னென்ன செட்டிங்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது டே மோடில் இருக்கும். அதே மாதிரி தான் நைட் மோடில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் சைலன்ஸாக மாற்றும் போது அதுக்கு என்னென்ன செட்டிங்ஸ் வந்து செட் பண்ணணும் அப்படிங்கிறத அதில் செட் பண்ணிக்கலாம். டேயில் வந்து உங்கள் மொபைல் ஆட்டோமேட்டிக் சைலன்ஸ் செட் பண்ணும்போது அது வைப்ரேட் ஆகும்னு நினச்சிங்கன்னா வைப்ரேட் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ யாராவது நம்ம கால் பண்ணாங்கன்னா அவங்கள அலோவ் பண்ணணுமா அப்படிங்கிற ஆப்ஷன் இதில் செட் பண்ணிக்கலாம். நோபடின்னு கொடுத்தீங்கன்னா யாரும் அலோவ் பண்ணாது. அப்படி இல்லை நவுன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து யார் யார் தெரிஞ்சுங்களோ அவங்கள மட்டும் உங்களுக்கு வந்து அலோவ் பண்ணும் கால்ஸு. அதாவது கான்டாக்டில் யார் யார் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அவங்க மட்டும். அதுக்கடுத்து எனிபடி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எல்லா கால்ஸும் நமக்கு அலோவ் பண்ணும். அதாவது இவங்களாம் கால் பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா நமக்கு மொபைல் ரிங் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் கீழே SMS ஆப்ஷனும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அலோவ் எமர்ஜென்சி கால்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இது இம்பார்ட்டண்டான ஆப்ஷன். இப்போ யாராவது அர்ஜென்ட்டாக கால் பண்ணிட்டே இருக்காங்க, ஒரு 2 to 3 டைம்ஸ் கூப்பிட்றாங்க அப்படின்னா ஸோ அது வந்து நமக்கு மொபைல் ரிங் ஆக ஆரம்பிச்சிடும். சைலன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறிட்டு மொபைல் வந்து ரிங் ஆகும். அதுக்கு வந்து நீங்கள் இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணி வச்சுருக்கணும். அடுத்து ரெஸ்பாண்ட் வியூ SMSன்னு இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஏதாவது இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கில் இருக்கீங்க, பிஸியாக இருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா
நீங்கள் வந்து கால் அட்டன் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல டிக் பண்ணிடுங்க. ஸோ அவங்க இந்த மெசேஜ் சென்ட் பண்ணிடுவாங்க நம்ம மொபைல்லேருந்து. ஸோ இதே மாதிரி தான் நைட் மோடும். நம்ம டே மோடில் பார்த்த செட்டிங்ஸ் தான் நைட் மோட்லேயே இருக்கும். அதே மாதிரி செட்டிங்ஸ் வேணால் நைட் மோட்லேயே நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு உங்களோட மொபைலை ஆட்டோமேட்டிக்காக சைலன்ஸ் மாற மாதிரி செட் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஆஃபீஸ் போகிற டைம், மீட்டிங் டைம் அல்லது தூங்குகிற டைமில் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக் சைலன்ஸ் செட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த அப்ளிகேஷன் பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி நல்ல ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை பற்றி தெரிஞ்சுக்க ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.